At next, I call Marsad Adai from grade 4 to narrate the hadith. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாராந்திர கொடியேற்றுகிற நிகழ்ச்சியில் 3 அல்லது 2 ஹதீஸினை நாம் கேட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்று முதலாவது ஹதீஸை உங்களுக்கு முன்னால் நான் கூற இருக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எத்தனை அழகான நல்ல வழிகாட்டலை காட்டியுள்ளார்கள். அதில் இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். அதில் அமானத்தை உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த அமானத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். இலாமன் வணியத்தானக உங்களை நம்பி ஒப்படைக்கப்பட்ட உங்களுடைய அமானத்தை நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இதிலே கூறுகின்றார்கள். அதாவது உங்களை நம்பி ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது. அது ஏதோ ஒரு சின்ன பொருளாக இருக்கட்டும், ஒரு இரேசராக இருக்கட்டும், ஒரு பேனாவாக இருக்கட்டும். அந்த பொருளை நீங்கள் எந்த மனிதர் உங்களிடத்திலே கொடுத்தாரோ அந்த மனிதரிடத்திலே நீங்கள் திருப்பி கொடுத்து விட வேண்டும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கூறுகின்றார்கள். வலா தகுன், நீ மோசடி செய்யாத. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உறவினரை பார்த்து சொல்லவில்லை. உங்களுடைய உறவினருக்கு நீங்கள் மோசடி செய்யாதீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவில்லை. யார் தெரியுமா சொன்னாங்க? மன் ஹானக, உங்களுக்கு யார் மோசடி செய்தார்களோ அவர்களுக்கு நீங்கள் மோசடி செய்யாதீங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தில், அதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டான், அவனுக்கு நீங்கள் அதே மாதிரி திருப்பி பண்ணாதீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் செய்யாமல் விட்டு விடலாம், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்ல. வலா தகுன், நீங்கள் செய்யாதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியுள்ளார்கள். எனவே நீ வரக்கூடிய காலங்களே அமானத்தை நிறைவேற்றி மோசடி செய்யாமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.